அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சயின்ஸ் புக்கில் இயக்கம் அப்படின்ற பாடம் இருக்குங்க. ஸோ அந்த இயக்கத்தில் மைய விலக்கு விசை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பக்கம் கல்லை, அதாவது அதோட ஒரு முனையில் கல்லை நீங்கள் கட்டி நீங்கள் உங்களை சுற்றுவீங்க பார்த்தீங்களா, அது என்ன விசைக்கு எடுத்துக்காட்டுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. சரிங்களா? மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். சரியாங்க? மைய விலக்கு விசை அப்படின்னா வட்டப்பாதையிலிருந்து ஒரு வட்டப்பாதை இருக்குது. அந்த பாதையில் ஒரு பொருளின் மீது விசையானது வெளிப்புறமாக செயல்பட்டால் அது மையத்தை விட்டு விலகக்கூடிய விசை. சரிங்களா? அதான் மைய விலக்கு விசை. ஸோ இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, இப்போ துணி துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்காங்க. அந்த துணி துவைக்கக்கூடிய இயந்திரத்தில் இருக்கக்கூடிய துணி உலர்த்தியில் என்ன விசை செயல்படுகிறது? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய கேட்ட கேள்வி. நீங்கள் போலீஸ் எஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க, ஹெச்ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ துணி துவைக்கக்கூடிய இயந்திரத்தில் துணி உலர்த்தியில் மைய விலக்கு விசை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினம் இருக்குமாங்க. அந்த குடைராட்டினம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செங்குத்து அச்சை பற்றி வெளிப்புறமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுவும் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அப்போ ஒரு கல்லை கயத்தில் கட்டி நீங்கள் சுற்றுறது மைய விலக்கு விசை. அதுக்கப்புறம் துணி துவைக்கக்கூடிய இயந்திரத்தில் பயன்படக்கூடிய விசை மைய விலக்கு விசை. குடைராட்டினத்தில் செயல்படக்கூடிய விசை மைய விலக்கு விசை. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.